கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் மோடி முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தையும் காலை பார்வையிட்டார். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. கடும் சோதனைக்கு பிறகு படகில் பயணிக்கும் மக்கள். வெறுப்பு பேச்சுகளால் பிரதமர் பதவியின் மாண்பை மோடி குறைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம். மன்மோகன் சிங்கின் கருத்துக்கள் நகைப்புக்குரியவை என்றும் பாஜக பதில். மக்களவை தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட தேர்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஓட்டு சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா கைது. பெங்களூரு விமான நிலையம் வந்தவரை சுற்றி வளைத்து பிடித்த சிறப்பு விசாரணைக் குழு. இந்திய மக்களின் மரபணுவில் சனாதனம் நிறைந்திருப்பதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. சனாதனம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் சென்னையில் நடந்த விழாவில் வலியுறுத்தல். மயிலாடுதுறை தருமபுர ஆதீன மடத்தில் கடும் எதிர்ப்பை மீறி நடைபெற்ற பட்டண பிரவேசம். சிவிகை பல்லக்கில் பக்தர்கள் சுமக்க 4 மட வீதிகளில் ஆதீனம் வீதி உலா. அதிமுக விளக்கு அணையப் போவதால் பிரகாசமாக எரிகிறது. ஜெயலலிதா பற்றிய தன் கருத்தை அதிமுகவினர் விமர்சித்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். சென்னை பெரும்பாக்கத்தில் சதுப்பு நிலத்தில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்களின் பெரும் முயற்சியால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அசாம் மேகாலயா எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம். அசாம், திரிபுரா, மிசோரம், மணிப்பூரை இணைக்கும் முக்கிய சாலையில் பாதிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித் ஷா சாமி தரிசனம். தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெயில். மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. அரசு பணி தேர்வுகளில் தமிழ் மொழியில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே இதர தாள்கள் மதிப்பீடு. தமிழக அரசின் உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஜம்மு காஷ்மீரில் 150 அடி பள்ளத்தில் உருண்ட பேருந்து. ஆன்மீக பயணம் சென்ற 22 பேர் உயிரிழப்பு, 60க்கும் மேற்பட்டோர் காயம். திருமணத்தை மீறிய உறவை மறைக்க நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் ஜூன் 11 வெளியாகிறது. 3 நாட்கள் பயணமாக கன்னியாகுமரிக்கு நேற்று மாலை வந்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் இடைவிடாத தியானத்தை தொடங்கியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, நேற்று சுற்றுலா பயணிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது படகு மூலம் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன அறிவுறுத்தல்கள் அங்கு பின்பற்றப்படுகிறது? 3 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பாரத பிரதமர் மோடி நேற்று மாலை 5:05 கன்னியாகுமரி வந்தடைந்தார். சுற்றுலா மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்கிய அவர் பகவதி அம்மனை வழிபட்டு அங்கு பகவதி அம்மனை வழிபட்டதோடு தொடர்ந்து அந்த கோயில் சார்பில் அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அங்கிருந்து அவர் தியானம் மேற்கொள்ளக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு மூலம் சென்றார். நேற்று அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் அவருடைய விவேகானந்தர்
விவேகானந்தருடைய குருநாதர் ஆகிய இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் படத்திற்கும் சாரதாதேவி படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை சுற்றி பார்த்த அவர் இன்று காலையில அதிகாலையில எழுந்து காவி உடையணிந்து அவர் சூரிய நமஸ்காரம் மேற்கொண்டார். சூரிய உதயத்தையும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சூரிய உதயத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து தற்போது தனது தியானத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த தியானம் அப்படிங்கிறது நள்ளிரவு வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே ஸ்ரீபாத மண்டபம், மைய மண்டபம், தர்பார் மண்டபம், அதோடு கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபம் என 4 மண்டபங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீபாத மண்டபத்தில் சுவாமி இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அங்கே அந்த பாறையில் அமர்ந்து அவர்கள் தியானம் செய்ததாக ஐதீகம். அந்த அடிப்படையில் அங்கே ஸ்ரீபாத மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபம் வரைக்கும் தற்போது சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்காக காலை 8 மணி முதல் இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. படகு போக்குவரத்து துவங்கி இருக்கிறது. காலை 11:30 மணி வரைக்கும் படகு போக்குவரத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அவருக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பைகள் உள்ளிட்ட எவையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆதார் அட்டை இருப்பவர்கள் அதற்கான ஆதார் அட்டையை நகல் எடுத்து கொடுத்துவிட்டு முழு விவரங்களை அவங்களுடைய முகவரி உள்ளிட்ட முழு விவரங்களை பெற்ற பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு எங்கே செல்லவும் அனுமதி இல்லை அப்படிங்கிற நிலையும் காணப்படுகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு கூட பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு செல்போனோ கேமராவோ மைக்கோ அவர்கள் வைக்கக்கூடிய மைக்கை கொண்டு செல்வதற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே அவர் தியானம் அப்படிங்கிறது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த தியானம்ங்கிறது நள்ளிரவை தாண்டியும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவு வரை இன்றைக்கு தியானம் இருக்கக்கூடிய அவர் சிறிய இடைவேளைக்கு பிறகு நாளை காலை மீண்டுமாக கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் தற்போது விவேகானந்தர் சிலை முன்பு அவர் தியானம் இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்தில் மீண்டும் தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த தியானத்தின் முடிவில் நாளை பகல் 1 மணிக்கு பிறகாக அவர் கரை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. விவேகானந்தர் சிலை முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் தொடர் தியானமானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடும் வாரணாசி தொகுதி உட்பட நாடு முழுவதும் 57 தொகுதிகளில் நாளை கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. வாரணாசி தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது நாளை வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழல்ல அங்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்கிறது? நாம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில தான் இருக்கிறோம். வாரணாசி தொகுதியில தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது 3வது முறையாக போட்டியிடுகிறார். ஒரு பதற்றமான சூழ்நிலையாக ஒரு தொகுதியாக இது இருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் இதுல பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா 5 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த வாரணாசி நாடாளுமன்ற தொகுதி. தற்போது இந்த தேர்தலானது நாளை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இன்று மாலை 6 மணிக்குள் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்குள் எடுத்து செல்வதற்கான நடைமுறைகள் தொடங்கி இருக்கிறது. காலை முதலே இங்கு பணிக்கு செல்லக்கூடிய முகவர்களுக்கு இந்த பயிற்சியானது கொடுக்கப்பட்ட நிலையில் அந்தந்த எந்திரங்களை எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய முகவர்கள் 5 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் குறிப்பா பாத்தீங்கன்னா 1909 வாக்குப்பதிவு எந்திர மையங்கள் இருக்கின்றன. இந்த மையங்கள் அனைத்துக்கும் இந்த வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பா நீங்க பார்க்கலாம், 5 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த வாரணாசி தொகுதி. அதனால இந்த 5 சட்டப்பேரவைகளுக்கும் தனித்தனியான குறிப்பிட்ட பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா வாரணாசி சவுத், வாரணாசி வெஸ்ட், வாரணாசி கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்தனியான பகுதிகள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணியானது தொடங்கி இருக்கிறது. கடுமையான வெயில் இங்கே நிலவுவதன் காரணமாக, சுட்டரிக்கும் வெயில் அதிகமாக இருப்பதன் காரணமாக அநேக இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த பந்தல் அமைக்கும் பணியானது நடந்துட்டு இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கேன் வைக்கப்பட்டிருக்கிறது, குளிர்ச்சியான நீர் வைக்கப்பட்டிருக்கிறது, ORS வாட்டரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முகவர்களுக்கு சில அறிவுரைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா, மாலை 6 மணிக்குள்ள இந்த அனைத்துமே வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்துமே அந்தந்த மையங்களுக்கு எடுத்து சென்ற பிறகு அதை சரிபார்க்கணும். அனைத்தையும் சரிபார்த்த பிறகு நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முகவர்கள் அந்தந்த செல்போன்ல இருந்து அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும்.